சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது இந்த தர்ஸை, இந்த வகுப்பை, இந்த ஒன்று கூடலை அங்கீகரிப்பானாக. பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அவனுடைய அருளை கொண்டு நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அப்போ நம்ம இன்றைய வகுப்பில் திண்ணை தோழர்கள் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க இருக்கின்றோம். திண்ணை தோழர்களை பற்றி படிக்கக்கூடிய நேரத்தில் அதில் நிறைய சஹாபாக்கள் அந்த திண்ணையில் இருந்தாங்க. திண்ணைன்னு சொன்னால் சுஃபான்னு சொல்லுவாங்க. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணையினுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திண்ணை தோழர்களில் இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் வருது. அதில் இருக்கக்கூடிய நபிமார்கள், நபி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலரை மட்டும், அந்த திண்ணை தோழர்கள் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களோடு வாழ்ந்த, அவர் தூதருடைய நேசத்தை பெற்ற ஒரு சஹாபாக்கள். இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த திண்ணை தோழர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கும், ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அஸ்ஹாபு சுஃபா, சுஃபாண்டா திண்ணை, அஸ்ஹாபுண்டா தோழர்கள். அப்போ அஸ்ஹாபு சுஃபா இவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய கொடுமைகள், நிறைய சித்திரவதைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க சஹாபாக்கள், ஆரம்பகால சஹாபாக்கள். இந்த கொடுமைகளும் சித்திரவதைகளும் ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல் அவருடைய கணவர் யாசர் இவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கொலைகள் அதிகப்படுத்தப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப. அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவிற்கு நிறைய சஹாபாக்கள் வந்தார்கள். இதில் பயந்து ஒளிந்து கொண்டும் நிறைய சஹாபாக்கள் வந்தாங்க. பயப்படாமல் வெளிப்படையாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதில் உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் என்ன செஞ்சாங்கன்னா, பயப்படலை, வெளிப்படையாக மக்கால காபத்துல்லா கிட்ட போய் அறிவித்தாங்க, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், யாருடைய மனைவி விதவையாகணும்னு ஆசைப்படுறானோ, யாருடைய தாய் மகன் இல்லாமல் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் அவங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க. இப்படி பயந்தும் பயப்படாமலும் பல சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பிறகு அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது மக்காவை துறந்து அகதிகளாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய சொத்துக்கள், எல்லா வியாபாரங்கள் அனைத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு வந்த சஹாபாக்கள் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த திண்ணை தோழர்கள். இதில் எல்லாருமே திண்ணை தோழர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதில் பெரும்பாலான மக்கள். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மக்காவில் இருக்கிற எல்லா சஹாபாக்களும் பிஸ்னஸ் வியாபாரிகள், அவர்கள் நிறைய சொத்து சுகங்களோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் மதீனாவாசிகள் அப்படி கிடையாது. அன்சாரிகள் விவசாயம், அவருடைய தொழிலே விவசாயம் தான். அந்தளவுக்கு மக்காவில் இருக்கிறவர்களை போல் இவங்க பணக்காரங்க கிடையாது. அப்போது அன்சாரிகள் எப்படி இருந்தாங்க, அந்த நிலைமையிலையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மக்காவிலேருந்து முஹாஜிர்கள் வந்த நேரத்தில் அன்சாரிகள் நிறைய விஷயங்களை பாதியாக கொடுத்தாங்க. வீடு 2 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வீடை கொடுத்தாங்க. அதாவது ஒரு வீடு இருந்துச்சு சொன்னால் அதில் பாதி வீடை அந்த ஒரு சஹாபி கொடுத்தாங்க. தோழர்களாக ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரை சகோதரராக எடுத்துக்கோங்க அப்படி. 2 மனைவிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனைவியை என்ன செஞ்சாங்க, தலாக் பண்ணி அவருக்கு திருமணம் முடிச்சு வச்சு கொடுத்தாங்க. சொத்துல பாதியை கொடுத்தாங்க, வியாபாரத்தில் பாதியை கொடுத்தாங்க. இப்படி எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய சஹாபாக்கள் மிச்சம் இருக்கிறாங்க. இவர்களை எடுத்துக்கொள்வதற்கு, பங்கு போட்டுக்கொள்வதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் கட்டப்படுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி, வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் மத்தியில் ஒரு இடத்தை ஒதுக்கி என்ன செஞ்சாங்கன்னா,
திண்ணை மாதிரி ஆக்கி அங்கே அவர்கள் தங்குவதற்கான ஒரு இடத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு கொடுத்தாங்க. இதுதான் முதல் கட்டம். இந்த முதல் கட்டத்தில் வந்து நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் இங்கே அமர்ந்து கொள்ளணும், வேறு வீடு இல்லை, வேறு போவதற்கு இடம் இல்லை. அப்போது இங்கே தான் அவர்கள் தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே தான் தங்குனாங்க. கோடை காலத்துலேயும் அங்கே தான் தங்குனாங்க, குளிர்காலத்துலேயும் அங்கே தான் தங்குனாங்க. அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைச்சினா சாப்பிட்டு கொள்வாங்க. மற்றபடி எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் இருந்தார்கள். முதல்ல மக்காவில் வந்து கஷ்டப்பட்டாங்க. மக்காவில் வந்து அர்க்கம் அப்படிங்கிற ரதியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டில் தான் முதல்ல இஸ்லாம் வந்து வளருது. அங்கே தான் வந்து மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அங்கே வந்து தொழுகை நடந்துச்சா அப்படின்னு சொன்னால், தொழுகை நடந்துச்சு, ஜமாத்தாக இல்லை. ஜமாத்தாக ஒரு தொழுகை என்ன செய்யலை, மக்காவில் நடக்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இங்கே தான் என்ன செஞ்சாங்க, மஸ்ஜித் நபவியில் ஜமாத்தாக தொழுகை நடத்துகிறாங்க, ஜும்மா நடத்துகிறாங்க. பல சட்டங்கள் எல்லாம் எங்கே இறங்குதுன்னா மதீனாவில் தான் என்ன செய்யுது, இறக்கப்படுது. அப்போது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இந்த மஸ்ஜித் நபவி உருவாக்கப்படுது. அப்போது இது எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன எண்ணிக்கையை சொல்லுவாங்கன்னா 70 சராசரியாக. இந்த திண்ணை தோழர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும்போது 70 சஹாபாக்கள் சராசரியாக இருந்தார்கள். இதை தாண்டி 80, 90, 100, 300, 400 வரைக்கும்லாம் கூட என்ன வரலாறுகளில் எழுதப்படுது. மாறி மாறி சில பேர் மௌத்தாவாங்க, சில பேர் திருமணம் முடித்து வேறு இடத்துக்கு போவாங்க, தாவாவுக்காக வேறு இடத்துக்கு போவாங்க. ஆனால் சராசரியாக 70 பேர் என்ன செய்வாங்க, இந்த திண்ணையில் வந்து தங்கி கொண்டு இருப்பாங்க. இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகாமல் வெட்டியாக அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அவர்கள் முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து பாடத்தை, ஹதீஸ்களை படிப்பது, அதே போல் மஸ்ஜித் நபவியில் வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வைப்பது, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற நிறைய வேலைகளை என்ன செய்துட்டு இருந்தாங்க. இவர்களால் தான் என்ன செய்யுது, இன்றைக்கி நாம் ஹதீஸ்களை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரால் தான், இந்த திண்ணை தோழர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஏன்னா அதுதான் முதல் யூனிவர்சிட்டி, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்பது, முதல் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்பது இந்த திண்ணை தான். இந்த திண்ணையிலேருந்து தான் என்ன செஞ்சாங்க, படித்தாங்க. இதில் வந்து நிறைய சஹாபாக்கள், நீங்கள் உதாரணமாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, இவர்கள் யார் தான், ஒரு திண்ணை தோழர் தான். அதே போல் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர், உமருடைய மகன் யார், திண்ணை தோழராக இருந்தார். அதே போல் அனஸ் இப்னு மாலிக், அதே போல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் 1000க்கு மேலே ஹதீஸ்களை அறிவித்தவங்க. 1000க்கு மேலே ஹதீஸ் அறிவித்தவங்களில் பார்த்தா ஒரு 7 பேர் தான் வருவாங்க. சஹாபாக்களில் 7 பேர் தான் அந்த 1000க்கு மேலே ஹதீஸ் அறிவித்தவங்களில் வருவாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் திண்ணை தோழர்களாக இருந்தாங்க. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அளவுக்கு, தலைவர்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம ஊரில் இருக்கிற திண்ணை மாதிரி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகமாக இயக்கப்பட்ட அந்த திண்ணை. இதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிழலை போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கதி அப்படிங்கிற அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எங்குமே போக மாட்டாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீங்கள் வந்து நபிகிட்டேருந்து நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா சொன்னாங்க, நான் நபியோடு இருந்தேன், எந்த நேரமும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன், எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், ஒரு நாள் எனக்கு வந்து கடுமையான பசி ஏற்பட்டு, மயக்கம் ஏற்பட்டு, நான் என்ன செஞ்சுட்டேன், மண்ணில் கமந்து படுத்து உருண்டு கொண்டே இருக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து பசியை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்போது பள்ளிவாசலுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க அபூ ஹுரைரா அவர்கள், பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. இந்த திண்ணை தோழர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான் இவர்களை பற்றி, இவர்களுடைய தன்மானத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க, அவர்களுக்கு பசி எடுத்தாலும் கூட கேட்க மாட்டாங்க. இது சாதாரண பசி இல்லை. சொல்லுவாங்க, 1 நாள் தாண்டும், 2 நாள் தாண்டும், 3 நாள் தாண்டும், நாங்கள் என்ன செய்வோம், எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டோம், தண்ணீர் தவிர வேறு எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு பசி ஜாஸ்தியாகி கல்லை வயிற்றில் கட்டி கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போது இதை தாங்க முடியாமல் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, கடுமையான பசியை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டம், யார்ட்டையாச்சும் கேட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. தன்மானமும் என்ன செய்யுது, தடுக்குது அவங்கள. அப்போ பசி என்ன செய்யுது, அதுக்கும் மேலே இருக்குது. இதில் நம்ம ஒன்று புரியணும், பசி என்பது ஈமான கூட என்ன செய்யும், பறிக்கும். சில வேளைகளில் கடுமையான பசி, கடுமையான ஏழ்மை வந்து என்ன செய்யும், ஈமான கூட பறிக்கும். அப்போது முடியாத ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் வாய் விட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. வந்து பள்ளிவாசலுக்கு முன்னு நிற்கிறாங்க. அவர்கள் எதிர்பார்க்குறாங்க, யாராவது வருவாங்களா, அப்போ நம்மளை சாப்பாடு கூப்பிட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. முதல்ல வந்த உடனே இவங்க வந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு விளக்கம் கேட்குறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கம் என்ன, இது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அரபிகள் தான், குர்ஆனுக்கு அரபு டிரான்ஸ்லேஷன் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக நிற்கிறாங்க. நோக்கம் என்ன,
இதை கேட்கக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களே அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. அப்போ அபூ ஹுரைரா இதில் சொல்கிறாரு, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய நேரத்தில், எனக்கு அவர்களை விட இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு அர்த்தம் விளக்கம் எனக்கு தெரியும், ஆனாலும் பசிக்காக நான் என்ன செய்கிறேன், அபூபக்கர்கிட்ட கேட்குறேன். அபூபக்கர் என்ன சொல்கிறாரு, வந்து விளக்கம் சொல்கிறாரு, போயிட்டார். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, இதே போல் அவர்கிட்டையும் விளக்கம் கேட்குறாங்க. அப்போ உமர் என்ன செய்கிறாரு, விளக்கம் சொல்கிறாரு, போயிடுறாரு. அடுத்ததாக யார் வரா, அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. வந்த உடனே இதே போல் கேட்குறாங்க. இப்போ நபி கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, என்னுடைய முகத்தினுடைய ரேகையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நான் பசித்திருக்கிறேன் என்பதை. அப்போது இந்த இடத்துல உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, பசித்தாலும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு இந்த விளக்கத்தை சொல்லி தருவேன். சில பேர் அப்படி தானே, மார்க்கம்னா அப்படி தான், பசித்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நீ மார்க்கத்தை படிக்கணும், நீ தொழுக வரணும், அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கமே சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிடல ரசூலுல்லாஹ். உடனே என்ன செஞ்சாங்க, கையை பிடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிகிட்டு போனாங்க வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, பால் இருக்குது, கொஞ்சோண்டு பால் மட்டும்தான் இருக்குது, கொண்டு வர சொன்னாங்க. பால் எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. அபூ ஹுரைராட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் போய் அந்த திண்ணை தோழர்கள் இருக்கிறாங்களே, இந்த திண்ணை தோழர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இவருக்கு அபூ ஹுரைரா அந்த ஹதீஸில் சொல்கிறாரு, அந்த பால் வந்து எனக்கே பத்தாது, அவ்வளோ பசியில் இருக்கிறேன், கொஞ்சோண்டு பால், இது நான் குடித்தாலே எனக்கு தாகம் தீராத அளவுக்கு, பசியை தீர்க்காத அளவுக்கு இருக்கிறது, நான் போய் என்ன செய்கிறேன், அதபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கட்டுப்படக்கூடிய அளவுக்கு திண்ணை தோழர்கள் தான். அபூ ஹுரைரா என்ன செய்கிறாரு, போய் எல்லா திண்ணை தோழர்களையும் அழைச்சிட்டு வர்றாரு. 100க்கும் மேலே மக்களை தோழர்கள் அழைச்சி கொண்டு வந்தாச்சு. எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, கோப்பையை மறுபடியும் அபூ ஹுரைராட்ட கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, அப்போவும் அவங்க சொல்கிறாரு, இப்போவும் என்னை குடிக்க சொல்வார்கள் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு. அப்போவும் நபி அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ கொடுத்து அனைவரும் குடித்து முடித்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராட்ட சொன்னாங்க, நீங்கள் குடிங்க அப்படின்னு. அவர் குடித்தார். மறுபடியும் சொன்னாங்க, குடிங்க அப்படின்னு. இவங்க என்ன அபூ ஹுரைரா நினைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க திரும்ப. இதே போல் திரும்ப நபி அவர்கள் சொல்ல குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அபூ ஹுரைரா சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு மேலே குடித்தா வெடிச்சிரும் அளவுக்கு இருக்குது, வயிறு முழுக்க நிறைஞ்சி இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்ததற்கு பிறகு நான் என்ன செய்ய, இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்கிற அளவுக்கு வந்த பிறகு நபி அவர் இடத்துல கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள் அப்படிங்கிறது. இது வந்து யார் செஞ்ச பரக்கத் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நபி அவர்களோடு சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பரிசு தான் என்ன, இந்த ஒரு மூஜிசத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிசயங்களில் ஒன்று தான் என்ன, இந்த மூஜிசத். அப்போ இப்படித்தான் என்ன எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த திண்ணை தோழர்களுடைய வாழ்க்கை என்பது இப்படி தான் இருந்துச்சு. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு தெரியும் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல் ஹம்தலா கசீருல் மலாய்க்கான்னு சொல்லுவாங்க, அதாவது மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர். ஜனாசா வந்து ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா வந்து மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டது. எதனால் அப்படின்னா, அவர் வந்து அப்போ தான் திருமணம் முடிக்கிறாரு. முதல் நாள் இரவு முடிந்ததற்கு பிறகு அவர் குளிக்காமல் என்ன செஞ்சிட்டார், போருக்கு அழைக்கப்பட்ட உடனே அப்படியே வந்து போர் செஞ்சார், மரணித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, இவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள். மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு நபி தோழர், அவரும் இந்த திண்ணை தோழர்களில் உள்ளவர் தான். அதே போல் பிலால் ரலியல்லாஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தினாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த திண்ணை தோழர்களில் ஒருத்தர் தான். அதே போல் ஹுதைஃபா சாஹிபு சிர்ன்னு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிர் ரகசிய தோழர். ரகசியமாக இருக்கலை, ரகசியத்தை பேணக்கூடிய ஒரு தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ரகசியத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த நபித்தோழரும் இந்த திண்ணை தோழர்களில் ஒருத்தர் தான். இவர்களுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் எந்த அளவுக்கு கூட என்ன செய்யாது, சமமாகவே முடியாது. இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹிமஹுல்லா அவரிடத்தில் கேட்கப்பட்டது, அந்த முஃமின் அப்படின்னு கேட்கப்பட்டது. அந்த முஃமின்னா நீங்கள் முஃமின்னு சொல்கிறது, அதில் கூட ஒரு போட்டால் அந்த முஃமின் அப்படின்னு கேட்டால் நீங்கள் முஃமினா அப்படின்னு கேட்குறது. அப்போது அவர்கிட்ட கேட்கப்பட்ட உடனே இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, ஈமான் வந்து 2 வகையாக இருக்குது. முஃமின்னா ஈமான் இருக்கிறது தானே, இப்போ ஈமான் வந்து 2 வகையாக இருக்குது. ஒரு ஈமான் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ். அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, கிதாபுகளை நம்புறது, இப்படி ஒரு ஈமான் இருக்குல்ல, இந்த ஈமான் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னொரு வகையான ஈமான் இருக்குது. சூரத்துல் அன்ஃபாலினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டிட்டு சொல்கிறாங்க, அதில் வருது, உண்மையான மூமின் யாருன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
அந்த மூமினே அந்த ஈமான் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. அது என்ன ஈமான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபாலினுடைய 2வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். உண்மையான மூமின் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹுடைய பெயர் ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி காட்டப்பட்டால் அவர்களுடைய வஜ்லத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிடும். அல்லாஹ்னு சொன்னாலே உள்ளங்கள் நடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் தெரியும் தானே, ஹம்பலி மதுஹப்னு சொல்லுவாங்க. ஹம்பலி இல்லை, அது நம்ம ஊரில் ஹம்பலின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஹன்பல். அப்போது இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் சொல்கிறாங்க, இந்த ஈமான் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த ஈமான் என்கிட்ட இல்லை. அது யாரிடத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டால் இந்த திண்ணை தோழர்களிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்திலேயே வாழ்ந்தவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த திண்ணை தோழர்கள். அவருடைய ஈமானுக்கும் நமக்கு ஈமானே இல்லை, ஆனால் பேசக்கூடிய நேரத்தில் நபியினுடைய அளவுக்கு ஈமான் இருக்கிறது போல நம்ம பேசுவோம். ஆனால் அவர்களுக்கு ஈமான் அப்படி இருந்துச்சு. அல்லாஹ்வே அவர்களை உதாரணமாக காட்டி பேசுவான் குர்ஆனில். ஆனால் அவர்கள் எப்படி ஈமானை பயந்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாஹிபு சிறுன்னு சொன்ன ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள், இவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர்கள் இருந்துச்சு. அப்போ அதில் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, நபி அவர்கள் உங்களிடத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களே, ஒரு பட்டியல், அந்த பட்டியலில் என்னோட பேர் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அந்த பட்டியலில் என்னோட பேர் இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை நான் சொல்ல மாட்டேன். இவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு, என்னோட பேர் இருக்குதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, உங்களோட பேர் அதில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது என்ன லிஸ்ட்டுனா முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட், நயவஞ்சகர்களுடைய பட்டியலை நபி அவர்கள் கொடுத்து வச்சுருந்தாங்க. யார்கிட்ட? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முனாஃபிகளுடைய பட்டியலில் என்னுடைய பேர் இருக்குதான்னு பயந்தவங்க தான் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமருடைய மாளிகையை நான் இங்கே சொர்க்கத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உமருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள். இப்படி பல சிறப்புகளை கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பேர் முனாஃபிகளுடைய பட்டியலில் இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஈமானை கொடுத்து அவங்க பயந்தாங்க. அப்போது இவர்களுடைய சாப்பாடு, இவர்களுடைய திண்ணைத்தோழருடைய சாப்பாடு எந்த அளவுக்கு இருந்து அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது தர்ம பொருள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிடாமல் அப்படியே திண்ணைத்தோழர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் அன்பளிப்பு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதில் கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மீதியை திண்ணைத்தோழர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ஃபத்ஹுல் பாரியில் இமாம் பதிவு செய்கிறாங்க. இதில் 70 பேர், 100 பேர், 300 பேர் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது. இவர்களுடைய மிக முக்கியமான சாப்பாடாக எது இருந்துன்னு சொன்னால் பேரித்தம்பழம். என்னென்னா அன்சாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் விளைச்சல் செய்யக்கூடிய அந்த பேரித்தம்பழத்தில் முதல் கொலை என்ன செய்வாங்கன்னா கொண்டு வந்து இந்த திண்ணையில் கட்டி வச்சுருவாங்க. திண்ணையில் உள்ள கம்பில் என்ன செய்வாங்கன்னா கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதுதான் அவர்களுடைய சாப்பாடாக இருந்தது. அதில் கூட 2 எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆள் ஒரு பேரித்தம்பழங்களை எடுத்து சாப்பிட்டு கொள்வாங்க. இதில் முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து மிக மட்டதரமான பழங்களை என்ன செய்வாங்கன்னா தொங்க விடுவாங்க. ஒன்று பெருமைக்காக அல்லது முகஸ்துதிக்காக அல்லது இவர்களை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே முனாஃபிக்குகள் மட்டமான சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்களையும் கொண்டு வந்து என்ன செய்வாங்க இந்த திண்ணையில் தொங்க விடுவாங்க. அதையும் என்ன செய்வாங்க இவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய கஷ்டம் இருந்து ரசூல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவரும் திண்ணை தோழர்கள் ஒருத்தர் தான். அவர் சொல்கிறாரு, திண்ணை தோழர்களில் 70 நபர்களை நான் பார்த்திருக்கின்றேன், 70 நபர்களை நான் பார்த்துருக்கிறேன், எவருக்குமே மேலாடை இருந்தது கிடையாது. 70 பேருக்குமே மேலாடை இருந்தது கிடையாது, வெறும் வேட்டி மட்டும்தான், கீழாடை மட்டும்தான் இருந்தது. சிலரிடத்தில் வேட்டி மட்டும்தான் இருந்தது, சிலரிடத்தில் கழுத்திலிருந்து தொங்கவிட்டு கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு துணி, ஒரே ஒரு துணி. அதே போல் சிலரது அந்த போர்வை கரண்டை கால் வரைக்கும் இருக்கும், சிலரது போர்வை காலினுடைய பாதி வரைக்கும் இருக்கும், சிலருடைய போர்வை என்ன செய்யும் மறைவிடத்தை மட்டும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதை என்ன செய்வாங்க, அவர் சொல்கிறாரு, அதை யாராவது பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சு நடக்கக்கூடியவர்களாக இந்த திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அதாவது ஒரு இது கூட பார்த்துருப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் தொழுகைக்கு வந்தீங்கன்னா ஆண்கள் சஜிதா போவாங்கல்ல, சஜிதா போயிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் லேட்டாக நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கான காரணத்தில் இதுவும் ஒன்று என்ன, அவர்களுடைய அவுரத்துகள் வெளியே தெரிஞ்சு தொழுகக்கூடிய நேரத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் லேட்டாக சுஜூதிலிருந்து எந்திரிங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய ஏழ்மை இருந்தது. இப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், நாங்கள் இந்த சஹாபாக்கள், நாங்கள் இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள்ங்கிற ஒரு அந்தஸ்தில் வச்சுருப்போம். ஆனால் ஏதோ பெரிய ஆள் போல், அப்படி வாழ்ந்தவர் போல் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அவர்கள் எப்படியெல்லாம் ஏழ்மைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸினுடைய ஒரு வேல்யூ என்பது அப்போ தான் நமக்கு தெரியும். அதே போல் ஒரு நாள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய மகளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய நேரத்தில் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அவர்களுக்கு ஒரு கம்பளி போர்வையை கொடுக்குறாங்க. அதே போல் இலை தோலான ஒரு தலையணை என்ன செய்கிறாங்க, பில்லோ கொடுக்குறாங்க, ஒரே ஒரு பில்லோ. அதே போல் 2 திரிகைகள், இப்படி மாவரைக்கக்கூடிய அந்த திரிகைகள் 2 கொடுக்குறாங்க. அதே போல் தோல்னால தண்ணீர் பை 1 கொடுக்குறாங்க. அதே போல் 2 கூஜாக்கள், தண்ணி ஊற்றுறதுக்காக போல் 2 கூஜாக்கள் கொடுக்குறாங்க. இத்தனையும் கொடுத்து அனுப்பியாச்சு. அங்கே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. அதாவது தோட்டத்துக்கு தண்ணீர் அரைச்சி ஊற்றுறது. அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நிறைய நேரமாக என்ன செய்வாங்க, தினமும் மாவு அரைப்பாங்க. இதனால் கைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 பேருமே கஷ்டப்படுறாங்க. அப்போது ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா, ஃபாத்திமா அவர்களும் அலி ரலியல்லாஹு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன செய்வோம், அடிமைகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் வாப்பாங்கிற முறையில் நீ என்ன செய், போய் ஏதாவது கேளு, ஒரு அடிமையை கேட்டேன்னா வேலைக்காரியாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, நபியோட இடத்துல வந்து கேட்குறாங்க. வராங்க, வந்த உடனே சலாம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எதுவுமே கேட்கல, எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தாச்சு. அப்போ வெட்கப்படுறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேருமே போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் போகிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் போகிறாங்க. போய் நபியோரிடத்துல சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 பேரும் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு வேலைக்காரியை நீங்கள் தாங்க, ஒரு அடிமையை தாங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நபி அவங்க சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக உங்கள் 2 பேருக்குமே நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க. மகளிடத்துலையும் மருமகனிடத்துலையும் சொல்கிறாங்க, வல்லாஹி நான் தரவே மாட்டேன். திண்ணை தோழர்களுக்கு நான் செலவு செய்யாமல், அவர்களுக்கு செலவு செய்ய என்னால் முடியாமல், எதுவுமே கிடைக்காமல் அவர்களை பசியோடு நான் விட்டு வைத்திருக்கின்றேன். என்னுடைய தோழர்களை பசியாக விட்டு வச்சிருக்கிறேன். அவர்களுக்கு கைதிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட கைதிகள் இருக்கிறாங்க, அந்த கைதிகள் இருந்தாலும் அவர்களை அவர்கள் என்ன செய்வேன், விற்று அவர்களுடைய அந்த காசை வச்சு என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், திண்ணை தோழர்களுக்குத்தான் நான் உதவி செய்வேனே தவிர உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புனாங்க. அதற்கு பிறகு தான் அந்த இரவில் தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுக்கு போனாங்க. நாம் அன்றைக்கே சொன்னது தான், உனக்கு ஒரு வீட்டினுடைய வேலைக்காரி உனக்கு இருப்பதை விட 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று இரவில் யார் சொல்லிட்டு தூங்குறாங்களோ அவர்களுக்கு ஒரு வீட்டினுடைய வேலைக்காரி இருப்பதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி நபி அவங்க இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு இது முஸ்னத் அஹ்மதில் 562 797 பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த அளவுக்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, திண்ணை தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாளராக இருந்தாங்க. எந்த சாப்பாடு வந்தாலும் சரி, அன்பளிப்பு வந்தாலும் சரி, தான தர்மங்கள் எது வந்தாலும் சரி, திண்ணை தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். அதே போல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் இந்த திண்ணை தோழர்களில் ஒருத்தர் தான். அவர் ஒரு நாள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு இரவில் போகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இவர்களை எங்கே நீங்கள் பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் ருக்குஆன் வ சுஜ்ஜதன், ருக்குவில் இருப்பாங்க, சுஜூதில் இருப்பாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க இந்த சஹாபாக்கள். அப்போ அவர்கள் வந்து தொழுவதற்காக வந்து நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் எப்படி இந்த குர்ஆனை எனக்கு இறக்கி வைத்தாரோ, ஜிப்ரீல் எப்படி ஓதி காட்டினாரோ, அதே போல் உங்களுக்கு கேட்க விருப்பமாக இருக்கிறதா? அப்படி நீங்கள் கேட்க விரும்பினால் இந்த இப்னு மஸ்ஊதுடைய திலாவத்தை கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் எப்படி ஓதி காட்டுவாரோ அதே போல் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா இந்த இப்னு மஸ்ஊத் இருக்கிறாரே, ஓதுறாரே, இந்த ஓதலை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சஜிதாவுக்கு போகிறாங்க. சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதே நீ கேள், அல்லாஹ் உனக்கு தருவான் அப்படின்னு சொன்னாங்க. சலாச மர்ரா 3 முறை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மஸ்ஊதே கேள், அல்லாஹ் தருவான், இப்னு மஸ்ஊதே கேள், அல்லாஹ் உனக்கு தருவான், இப்னு மஸ்ஊதே கேள், அல்லாஹ் உனக்கு தருவான், இப்படி 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனியாக இப்னு மஸ்ஊதை சந்திக்கிறாங்க. சரிங்களா? தனியாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்கல்ல, 3 விஷயங்கள் நீ 3 வாட்டி சொன்னாங்கல்ல, நீ கேளு அப்படின்னு சொல்லி, நீ என்னெல்லாம் கேட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நான் 3 விஷயம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையாக இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் என்ன கேட்டிருக்கணும்? ஏன்னா அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறது உறுதி, வஹீன் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் அதை கொடுப்பாங்கிறது உறுதி. இப்போ அவர் என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தா, எனக்கு ஒரு வீடு தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் என்ன கேட்டேன்னு தெரியுமா? 3 தேவைகளை கேட்டேன். 1, யா அல்லாஹ் எனக்கு ஈமானை நீ தந்திருக்கின்றாய், அதை என்னை விட்டு பறித்து விடாதே, இது முதலாவதாக. 2வது சொன்னாங்க, நீ எனக்கு நிறைய அருள் செய்திருக்கின்றாய், அந்த அருளை நிறுத்தி விடாதே, இது 2வது. இது அவர்கள் அருளாக நினைக்கிறாங்க. 3வதாக அவங்க சொன்னாங்க, நபியோடு நான் எப்படி இந்த உலகத்தில் நபியோடு இருக்கின்றேனோ
அதே போல் சொர்க்கத்திலும் இந்த நபியோடு இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பை தா என்று கேட்டாங்க. இந்த மூன்றை தவிர வேறு எதையும் அவர்கள் கேட்கவில்லை. அபூபக்கர் சொன்னாங்க, நீ கேட்டது உனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இது திர்மிதி முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதே போல் உபாதா இப்னு சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 3416 அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த திண்ணை தோழர்களுக்கு குர்ஆனையும் எழுத்தறிவையும் கல்வி படித்து கொடுத்தேன். கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. குர்ஆனை பற்றியும் எழுத்தறிவையும் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இதை கற்றுக் கொடுத்ததற்கு திண்ணை தோழர்கள் எனக்கு ஒரு வில் இருக்குல்ல, ஒரு வில்லை என்ன செஞ்சாங்க, எனக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். அப்போ அவங்க என்ன செய்யலை, ஃப்ரீயாக நாங்கள் கஷ்டத்தில் தானே இருக்கிறோம், அவர் சும்மா தானே சொல்லித்தராரு அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் இந்த திண்ணை தோழர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு வில்லையும் அவருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதே போல் ஃபதாலா இப்னு உபைத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, திருமதியில் 2368 தொழுகையில் நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திண்ணை தோழர்கள் பசியினுடைய தாக்கம் அதிகமாகி என்ன செய்வாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். பசி தாங்காமல் தொழுகையில் மயங்கி விழுந்து விடுவார்கள். அப்போது கிராமவாசிகள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால், இவர்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைப்பார்கள். இவர்கள் பைத்தியம் பிடிச்சிருச்சு போல், அதனால தான் அங்கே எங்கேயும் உருண்டிக்கிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கிராமவாசிகள் நினைப்பார்கள். அப்போது தொழுகை முடித்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த ஏழ்மையினுடைய அந்த மகத்துவத்தை, இதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை, சோனத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை நீங்கள் அறிந்தால் இந்த ஏழ்மை அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள். இதில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் ஹபாப் இப்னு அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களும் இந்த திண்ணை தோழர்களில் ஒருவர் தான். இவரை பற்றி ஒரு சின்ன ஒரே ஒரு செய்தி, பெரிய வரலாறு. இவர் ஒரு நாள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாஃபத்தில் இருக்கிறாங்க, கலீஃபாவாக அரசராக இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னா பிலால் இருப்பார். அதே போல் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களும் இருப்பாங்க. அப்போ எப்போவுமே பக்கத்தில் கூட்டு வச்சு உட்காருவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கீழே தான் உட்காருவாங்க, மேலே இல்லாமல் கீழே மக்களோட மக்களாக உமர் இருப்பாங்க, பக்கத்தில் ஹப்பாபை உட்கார வைப்பாங்க. அப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை உட்கார வைக்கிறதுல அந்த மக்கள், அந்த சஹாபாக்கள் தான், சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபீன்களும் இருக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் சில பேருடைய முகத்தினுடைய மாற்றத்தை உமரில் பார்க்குறாங்க, என்ன எதுக்காக இவரை இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உமர் சொன்னாங்க, ஒரு நாள் ஹப்பாப் பற்றி நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லுங்கன்னு வற்புறுத்தி கேட்குறாங்க. இவர் சொல்ல மாட்டார் பட்ட கஷ்டங்கள், இஸ்லாத்துக்காக இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார். அப்போ உமர் சொன்னாங்க, ஒரு நாள் உங்களுடைய முதுகை என்ன செய்யுங்க, காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதுகை காட்டுங்கன்னு சொன்னால் இவர் காட்டவே இல்லை. கடைசியாக நான் சொன்னால், ஒரு அமீர், ஒரு ஹலீஃபா, நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சட்டையை கலட்டி முதுகை காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதுகை கலட்டி காட்டினார். சட்டையை கலட்டி முதுகை காட்டினார். எலும்பை தவிர வேறு எதுவுமே இல்லை, சதை எதுவுமே இல்லை. அப்போது உமர் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுறாங்க, தேங்கி அழுறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன, எதனால் இப்படி இருக்குது உங்கள் முதுகு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவர் சொன்னார், ஆரம்ப காலகட்டத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கம்பு இருக்குல்ல, கம்பில் கட்டி அப்படியே தொங்க விடுவாங்க. தீயை போட்டு கீழே தீ மூட்டி, பாலைவனத்தில் தீ மூட்டி எங்களை தொங்க விடுவாங்க. என்னை தொங்க விட்ட நேரத்தில் அந்த தீ என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய உடலை எரிச்சு என்னுடைய உடல், அந்த தோல் உருகி அந்த நீர் வடியுமே உடல்லிருந்து, அந்த நீர் வடிஞ்சு அந்த நெருப்பை அணைத்து விடும். அந்த அளவுக்கு என்னை சித்திரவதை செஞ்சாங்க. அதில் தான் என்ன செஞ்சிச்சு, என் முதுகில் இருக்கக்கூடிய தோல் சதை எல்லாமே உருகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் இதை சொன்னதற்கு பிறகு தான் அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஆரம்ப கால மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். இப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களும் யார் தான், இந்த திண்ணை தோழர்களில் ஒருவர் தான். உமர் சொன்னாங்க, இந்த முதுகாக ஏன் முதுகு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதே போல் இன்னொரு மனிதர் தான் ரபியா பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்களுக்கு நிழல் போலே இருந்தவர்கள். எந்த அளவுக்குனா, ரொம்ப எப்போவுமே கூடவே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நிறைய குர்ஆன் ஓதுவாங்க. அதில் மிக முக்கியமாக ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா அதிகமாக ஓதுவார்கள். அதை கேட்டுகிட்டே நான் தூங்குவேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு முறை நபி அவர்கள் கேட்டாங்க அவரிடத்துல, ரபியாவே உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவரும் அதே போல் கேட்டிருக்கலாம், எது கேட்டாலும் அது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஆனால் இவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், உங்களோடு நான் சுவனத்தோழனாக, சுவனத்தில் உங்களுடைய தோழனாக இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, நஃபீலான தொழுகை அதிகமாக தொழுது சஜிதாவை நீ என்ன செய்ய, அதிகப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு திருமணம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சு வச்சாங்க. அதே போல் இவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு திண்ணை தோழர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய செல்வங்களை வழங்கினான். அது எல்லாத்துக்கும் இல்லை, நிறைய பேருக்கு ரசூல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய செல்வங்களை வழங்கினான். அதுலேயும் குறிப்பாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், முஸாப் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. முஸாப் உஹதில் என்ன செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டார்.
அவர் கொலை செய்யப்பட்ட முஸாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், முஸாப் இந்த திண்ணை தோழர்கள் இல்லை. ஆனால் இந்த முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு தெருவை கடந்து சென்றார் அப்படின்னு சொன்னால், அவர் போய் பல மணி நேரத்துக்கு பிறகும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் முஸாப் கடந்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு விலை உயர்ந்த நறுமணங்களை பூசக்கூடியவர், பெரும் பணக்காரர். அவருடைய மௌத்துடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கஃபன் செய்கிறாங்க. கஃபன் கூட இல்லை அவருக்கு. தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது, அந்த அளவுக்கு. அதுக்கு பிறகு தலையை கஃபனால் மூடி அந்த இலைகளை எடுத்து தான் என்ன செஞ்சாங்க, காலை மூடினாங்க, கஃபனாக பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஹபாப் இந்த திண்ணை தோழர்களாக இருந்து அதற்கு பிறகு முன்னேறியதற்கு பிறகும் என்ன செய்வார், அவர் அழுவார். இதை நினச்சி அழுவார், முஸாப் இப்போது எங்களோடு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார், அழுவார். அதே போல் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதே நிலைமை தான். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்திலையும் கஃபன் கம்மியாக இருந்துச்சு. அதையும் நினச்சி என்ன செய்வாங்க, அவங்க அழுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா அவர்கள் பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், பஹ்ரைனுடைய ஆளுநராக ஆனாங்க. அதற்கு பிறகு கடைசியில் முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் மதீனாவினுடைய ஆளுநராக, கவர்னராக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் நம்ம சொன்னது அபூ தர் அல் கிஃபாரி. இந்த அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ம தபூக்குடைய யுத்தம் சமயத்தில் பார்த்தோம். அவர் ஒட்டகத்தில் இருப்பார். ஒட்டகம் கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு வராது. அதுக்கு பிறகு என்ன செய்வார், நடந்தே தபூக்குடைய அந்த யுத்த களத்துக்கு வருவார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது யாராவது அபூதர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு ஒரு மனிதர் தூரத்தில் வர்றது போல் தெரிஞ்சது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல் சொன்னாங்க, இது அபூதராக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிட்ட வந்த உடனே அபூதர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒட்டகத்தில் வந்தேன், ஒட்டகம் என்ன செய்யலை, அதற்கு மேலே நடக்க முடியாமல் ஆயிடுச்சு, அதனால் நானே என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய சுமைகளை தூக்கி கொண்டு நடந்து வருவதற்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, இந்த அபூதர் தனியாகவே நடப்பார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே மறுமையில் எழுப்பப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நபி அவங்க இவருக்கு நிறைய உபதேசங்களை செஞ்சுருந்தாங்க. இவர் அதனால் என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஜுஹுத், அதாவது பற்றற்ற தன்மையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக கருதப்படக்கூடியவர். எந்த விதமான ஒரு சேமிப்பும் தன்னோடு வைத்துக்கொள்ள மாட்டார். தன்னுடைய தேவைக்கு என்ன இருக்குதோ அதை தான் வச்சுருப்பார், அதுக்கு மேலே எதையுமே வைக்க மாட்டார். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதனாலே நிறைய பிரச்சனைகள் அந்த ஊருக்குள்ளே வருது. என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுக்கு தேவை இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய எந்த சாதனத்தையும் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் மதீனாவை விட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போய் நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஊரை விட்டு மதீனாவை விட்டு கொஞ்சம் தூரமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தங்குறாங்க. அந்த இடத்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போவுமே அந்த இடம் ஒரு பாலைவனமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஊராகத்தான் இப்போவுமே இருக்குது. சவுதியில் மதீனாவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம், இங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரம். அது அல் ரபுதா அப்படிங்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் தான் என்ன செய்கிறாங்கன்னா தங்குறாங்க. தங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் யார், அவருடைய மனைவி, ஒரே ஒரு அடிமை, இப்படி 3 பேர் மட்டும்தான். வீடு கூட சரியாக இருக்காது. அந்த வீட்டில் தான் இவங்க அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குறாங்க. தங்கக்கூடிய நேரத்தில் அந்த வயோதிகம் ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்போது மரணிக்கக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அவர் மனைவி அழுறாங்க. அப்போ இவங்க கேட்குறாரு, எதுக்காக நீ அழுற, எல்லாருக்கும் மரணம் வருவது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் மரணிக்கிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் உங்களை யார் அடக்கம் செய்வா, உங்களுக்கு குழி தோண்டி உங்களுக்கு கஃபன் செஞ்சு உங்களை குளிப்பாட்டி உங்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு குழு இல்லையே, ஆண்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, மனைவி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அபூ தர் அல் கிஃபாரி சொல்கிறாங்க, அதை பற்றி நீ கவலைப்படாத. ஏன் அப்படின்னு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் தோழர்களாக இருந்தோம். அப்போ நபி அவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களில் ஒருவர் என்ன செய்வார், தனியாக ஒரு இடத்துல மரணிப்பார், அவருக்கு ஜனாசாவை அவரை குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு முஸ்லீம்களில் ஒரு குழு அவருக்கு அடக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க அறிவித்தாங்க. அந்த தோழர்கள், நாங்கள் அப்போ நபியோர்களோடு இருந்தோமே, அந்த கூட்டத்தில் என்னோடு இருந்தவர்கள் யாருமே இப்போது உயிரோடு இல்லை, எல்லாருமே மரணிச்சிட்டாங்க. எங்கே இதே மாதிரி தனியாக மரணிக்கலை, எல்லாருமே அவர்கள் மதீனாவிலையும் மக்காவிலையும் அங்கேயே மரணிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ தனியாக நான் இருக்கிறேன், மரணிக்க போகின்றேன், எனக்காக ஒரு குழு என்ன செய்யும், என்னை அடக்கம் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடலை கஃபன் செஞ்சு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கஃபன் செஞ்சு சாலையோரம் இருக்குல்ல அங்கே கொண்டு என்னை வச்சுருங்க, ஒரு முஸ்லீம் குழு என்னை அடக்கம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவர் மரணித்ததற்கு பிறகு அபூ தர் அல் கிஃபாரி அவர்கள் திண்ணை தோழர் மரணித்ததுக்கு பிறகு அவருடைய உடல் என்ன செஞ்சாங்க, மனைவியும் அந்த அடிமையும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சாலையோரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு கூட்டம் வருது, கையை சைகை செய்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க, அவங்க பக்கத்தில் வரலை,
அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க, யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து அவர் அடிமை போய் என்ன செய்கிறாரு, பேசினோடனே ஒரு முஸ்லீமானவர் மரணிச்சிட்டாரு, நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவர் ஒரு சஹாபி. மற்ற எல்லாரும் சஹாபா இல்லை, தாபியின்கள் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி வந்தவங்க இருக்கிறாங்க. அப்போது இவர் போய் கேட்குறக்கூடிய நேரத்தில் அப்போ அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்ததுக்கு பேரை கேட்டாங்க, என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த முஸ்லீமுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க அபூதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நபியுடைய தோழர் அவர் அந்த அபூதரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாரு, ஆமாம், நபியுடைய தோழர் அபூதர் கிஃபாரி தான். அப்போ தான் அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாங்க, இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, அவர் தனியாகவே நடப்பார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே மறுமையில் எழுப்பப்படுவார். அதற்கு பிறகு தான் அந்த நபி தோழர்கள் கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அபூதர் அலி அவர்களுக்கு கஃபனை முழுமையாக செஞ்சு குழி தோண்டி அவர்கள் என்ன செஞ்சது, அடக்கம் செஞ்சது. இன்றைக்கும் அவர்களுடைய இடம் வந்து அல் ரபுதா அப்படிங்கிற இடம் தான். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா சிட்டி ஆஃப் அபூதர் அப்படிங்கிறது இருக்கும், மஸ்ஜித் அபூதர்னு இருக்கும். அந்த கபர்ஸ்தான் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது இல்லை, ஆனால் அந்த வீடு இருந்த இடம் இன்றைக்கு இருக்குது அங்கே. சரிங்களா? அப்போ இதுதான் ஒரு சில சஹாபாக்கள், இப்போ அபூதர் கிஃபாரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இதே போல் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள், இதே போல் ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகள் திண்ணையில் ரசூலுல்லாஹி பாடம் படித்த ஒரு சில சஹாபாக்கள், நான் சொன்ன 70லேருந்து 300 பேர் வரைக்கும் இந்த திண்ணையில் இருந்தாங்க. ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்தோம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில தவறான நம்பிக்கைகள் இருக்குது. என்னென்னா, இந்த திண்ணை தோழர்கள் வந்து கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற பெரும் சஹாபாக்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது தவறான நம்பிக்கை. இவர்கள் சிறந்தவர்கள் தான், ஆனால் அவர்களை விட இல்லை. அபூபக்கரை விட, உமரை விட, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல. சிறந்தவர்கள் சொன்னால் நபிக்கு பிறகு யார் தான்? அபூபக்கர் இவர்கள் தான் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, இவர்கள் தான் சூஃபிகள் அப்படின்னு சொல்லி இந்த சூஃபி கூட்டம் என்ன செய்யணும்னா, இவர்கள் தான் சூஃபிகள். சுஃபானா சூஃபி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஃபாங்கிற வார்த்தைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சுஃபாங்கிறது சஃபாலேருந்து வருது. சூஃபிங்கிறது வந்து என்னென்னா, அந்த துறவரம். இந்த துறவரம் மேற்கொண்டவர்கள் இந்த திண்ணை தோழர்கள் கிடையாது. ஏன்னா திண்ணை தோழர்கள் தங்களுக்கு செல்வம் வந்ததற்கு பிறகு பயன்படுத்தினாங்க, ஹலாலான முறையில் பயன்படுத்தினாங்க, செலவு செஞ்சாங்க. இவர்களுக்கும் சூஃபிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே போல் இவர்கள் மியராஜ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மியராஜ் பயணம் போனாங்கல்ல, அப்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்த அதே நேரத்தில் திண்ணை தோழர்களுக்கும் அறிவித்து கொடுத்தான் அப்படிங்கிறதும் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. நமக்கு தெளிவாக தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மியராஜ் போனது மக்காவில் இருந்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பைத்துல் மக்திஸ் எடுத்து போய் அதுக்கு பிறகு வானத்துக்கு கொண்டு போகிறான். ஆனால் இவர்கள் திண்ணை தோழர்கள் இருந்தது மதீனாவில். சரிங்களா? அது மியராஜுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு தவறான நம்பிக்கை. இது வந்து அவர்களுடைய புகழை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யப்பட்டது. அதே போல் இவர்கள் வந்து இகழப்பட்ட செய்திகள் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து ரொம்ப ஒரு பிச்சைக்காரர்கள் மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதில் அல் குர்ஆன் வழியாகவும் சுன்னா வழியாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களே ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கவலை உணவுக்காகவோ அல்லது ஓரிரு பேரித்தம்பளத்துக்காகவோ அலையக்கூடியவன் ஏழை இல்லை. யார் ஏழை என்றால், தேவையை பூர்த்தி செய்ய கேட்க வெட்கப்பட்டு கொண்டு தன்மானத்தோடு இருப்பானே அவன் தான் ஏழை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், பூமியில் நடமாடி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவை. அதுக்கு தொடர்ந்து சொல்கிறான், பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு, அவர்கள் பிறரிடத்தில் கேட்க மாட்டாங்க, யாசிக்க மாட்டாங்க, அவர்கள் பேணுதலாக இருப்பாங்க. இதை பார்த்து அவர்களை செல்வந்தர்கள் என்று மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களை பார்த்தா செல்வந்தர்களோ அப்படின்னு சொல்லி மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். அவர்களுடைய அடையாளங்களால் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்குது, அதை நீங்கள் வச்சு என்ன செய்யலாம், இவர்கள் தான் அவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். என்ன அடையாளம்? அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி கட்டாயப்படுத்தி எதையும் கேட்க மாட்டார்கள். நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கறிவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முனாஃபிக்கள் வந்து இந்த கெட்ட பழங்களை கொண்டு போய் அங்கே வச்சாங்க. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சேர்த்து இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ இது எல்லாமே என்னதான், அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதிலடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். சரிங்களா? இதில் மிக முக்கியமாக இதிலேருந்து நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வரலாறுகளை படிப்பதில் இதில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செலஃபுகள் வந்து எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வழியில் நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளணும், பாடம் படித்து கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தையாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். இதில் மிக முக்கியமாக இதில் வந்த தோழர்களை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 5374 செய்திகளை கிட்டத்தட்ட அறிவித்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் 2660 செய்திகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 2286. இதில் 4வதாக அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க 2210.
அதே போல் இப்னு அப்பாஸ் திண்ணை தோழரில் ஒருத்தர் 1630, ஜாபிர் இப்னு அப்துல்லா 1540 செய்திகள், அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அவர்கள், அவரும் திண்ணை தோழர் தான், 1170, இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் 848 செய்திகள், அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் 281 செய்திகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே திண்ணை தோழர்களில் பெரும்பாலான மக்கள் என்ன செய்யிருக்காங்க, நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.